மாநகராட்சியின் கீழ் பணி வழங்காததை கண்டித்து பெண் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளனர். இதுகுறித்து வழக்கறிஞர் பாரதியிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 106 நாட்களாக சென்னை புறநகர் பகுதிகளில் மண்டலம் 5 மற்றும் 6 பணியாற்றக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணி வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை முதல் இந்த போராட்டமானது வலுவாக நடைபெறும் என உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த போராட்டம் எந்த அளவிற்கு வலுவாக நடைபெறும் குறித்து பேசுவதற்காக அவர் நம்மிடம் இருக்கிற அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். தொடர்ந்து ரொம்ப கம்பீரமாக எல்லோரும் இருக்கோம். நாங்கள் போன 97வது நாளில் வங்கக்கடலில் போய் தொழிலாளிங்க போராடினாங்க. வழக்கு வந்துச்சு. அடுத்த நாள் வழக்கு வந்து வழக்கில் நீங்கள் நான் மறு உத்தரவு வழங்குற வரைக்கும் எந்த போராட்டமும் பண்ணக்கூடாது, இருதரப்பும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் தீர்ப்பு கோர்ட்டில் வர வரைக்கும் நாங்கள் எந்த போராட்டமும் நடத்தலை. இப்போ கோர்ட்டில் நாங்கள் எங்கள் அலுவலகத்தில் தொடர்ந்து காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு எந்த தடை இல்லைன்னு இன்றைக்கி உறுதி செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி இரவு தீர்ப்பு வெளியிடப்படும். தீர்ப்பு வெளியிட்டாங்கன்னா 4 பெண் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் நீதி கிடைக்கும் வரை உட்காருவாங்க. உயிரை பணியாளர் 4 பேர் மட்டும்தான் அந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட போகிறீங்களா, இல்லை அடுத்தடுத்து என்ன மாதிரி போராட்டம் கையில் இருக்கீங்க? இப்போது 4 பேர் உண்ணாநிலை போராட்டம் இப்போதைக்கு உட்காரோம். அவங்க போராட்டம் எவ்வளோ நாள் போகும், அதன் மூலமே தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அது தீர்வு கிடைக்காத பட்சத்தில் தொடர்ச்சியாக அவங்க உடம்பு பிரச்சனைக்குள்ளாகிட்டே இருக்குன்னா அதை பொறுத்து அடுத்த கட்ட போராட்டங்கள், தீவிரமான போராட்டங்களை முன்னெடுப்போம். சரி, இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு போராட்டத்துக்குமே இந்த காவல்துறை தான் தடுத்து நிறுத்தி பல்வேறு வழக்குகள்லாம் அவங்க மேலே போட்டாங்க. இப்போ அவங்க எதனா இந்த தரப்பில் என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளோ இல்லை வேறு எதனா சிக்கல் ஏற்படுத்த நடத்த வாய்ப்பு இருக்குது ஏதாச்சும்? இல்லை, நீதிமன்றத்துலேருந்து உறுதியாக சொல்லிட்டாங்க, எங்களுடைய போராட்டத்துக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, இடையூறு இருக்கக்கூடாது, அவர்கள் ஒத்துழைப்பு தரணுன்றதை நீங்கள் சொல்லியிருக்காங்க. நைட்டு தீர்ப்பில் வந்துடும். அப்போ காவல்துறை எங்களை பொய்யான காரணம் சொல்லி கைது செய்கிறதோ மற்ற விதண்டாவாதம் பண்ணுறதோ மற்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் நிம்மதியாக அறவழியில் ரொம்ப நாள் கழிச்சு தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு. நாங்கள் 13 நாள் தொடர் போராட்டம் நடத்தணும். மீண்டும் தொடர் போராட்டத்தில் களத்தில் தூய்மை பணியாளர் இறங்குகிறார். இப்போ இந்த அம்பத்தூரில் மட்டும்தான் நடத்துகிறோமா சார்? இப்போ அடுத்தடுத்து வேறு எதனா பகுதியில் நடத்த திட்டமிட்டு இருக்குமா நம்ம? இல்லை, இப்போதைக்கு துவக்க கட்டமாக அம்பத்தூர் தான் 4 பேருக்கு வர எங்கள் அலுவலகத்தில் நாங்கள் உட்காரணும். தமிழ்நாடு முழுக்க கிடைக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை அடுத்தடுத்த இடத்துலையும் நடத்தும். இல்லை, ஒரு பக்கம் தொழிலாளியை வெளியே தள்ளி வெளியே துரத்திட்டாங்க, அடிச்சிருக்காங்க. 106 நாள் தொடர்ந்து போராடுறாங்க. கடலில் போய் இறங்கி அவர் உயிரை பணைய வச்சும் போராட்டம் நடத்துறது தள்ளிட்டாங்க. இந்த போராட்டம் நடக்கிறக்க ஒரு அறிவிப்புகளாக வெளியிட்டே இருக்கு. அந்த அறிவிப்புலையும் 150 கோடி 156 கோடி உணவுக்கு அளிக்கிறாங்க, இன்னொரு சம்பளத்தை உயர்த்தினா இருக்காங்க. ரெண்டுமே சென்னை மாநகராட்சி கொடுக்குமா? தனியார் துறை லாபம் சம்பாதிக்கிறதுக்கு சென்னை மாநகராட்சி கொடுக்கணும். தனியார் துறையை கொடுக்க சொல்ல வேண்டியதுதான். நாங்கள் உணவு வேணான்னு சொல்லாது, எங்கள் பணம் மக்கள் வரி பணம், சம்பளம் உயர்வு வேணான்னு சொல்ல எங்கள் பணம். ஏன் ஆவடி இருக்காங்க, தாம்பரம் இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க எல்லா தொழிலாளி இருக்காங்க, அவங்களுக்குலாம் சம்பளம் உயர்வு கொடுக்க வேணாமா? அவங்களாம் சாப்பாடு கொடுக்க வேணாமா? தமிழ்நாடு மூலசி 50,000 பேர் வாரியத்தில் இருக்கிறதா சொல்லலாம். அவங்களாம் இல்லையா? எங்கள் போராட்டத்தை திசை திருப்பதற்காக, அவங்க செஞ்ச தப்பான விஷயங்களை மறைப்பதற்காக இது போன்ற திட்டங்கள் என்பது அறிவிக்கப்படுகின்றன. ஆனால் அது மக்களுக்கு தேவையான திட்டங்கள், தொழிலாளர் தேவையான நாங்கள் வரவேற்போம், அது வேறு. ஆனால் இந்த தொழிலாளிக்கு எதுவும் இல்லையே. இந்த தொழிலாளி பசி பட்டினி வறுமை தானே, நடுரோட்டெலாம் நிற்கிறாங்க, அவங்க கொடுமையில் தான் இருக்காங்க. இந்த தொழிலாளிக்கு என்ன பசி கொடுக்க போகிறாங்க? வேலைன்றதை கொடுத்தா போதும், எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினா போதும். நீங்கள் நாளைக்கு கொடுக்க சொல்கிற அதே நேரத்தில் தான் எங்களுக்கு நாளைக்கு தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு உண்டான அனுமதியும் கிடச்சி நாளைக்கு வெளியில் வரும். நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். தகவலுக்கு நன்றி சார். குறிப்பாக இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே அடுத்தடுத்த நாட்களுக்கு வலுவாக நடைபெறும் எனவும், மேலும் முதற்கட்டமாக 4 தூய்மை பணியாளர்கள் அமர்ந்து இந்த போராட்டத்தை மேற்கொள்கிறார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தொடர் உண்ணாநிலை போராட்டமாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி.